ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பொதுவாக நம்ம தமிழில் பேசும்போது பார்த்திங்கன்னா, எனக்கு அதுக்கு ஒரு துளி கூட சம்மந்தம் கிடையாது. எனக்கு அவனுக்கு ஐயோ சம்மந்தமே இல்லைங்க, என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. அண்டு இது நம்மளோட அந்த மற்ற ரூட் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒன்று முன்னாடி போட்டுக்கலாம் இல்லாட்டி கடைசியில் போட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் இது வரைக்கும். அந்த மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகாது, சென்டென்ஸ்க்கு நடுவில் தான் வரும். சரிங்களா. ஸோ அதனால் எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிடலாம்னா நீங்கள் சென்டென்ஸை மேக் பண்ணிடலாம் இதை வச்சு. ஓகே. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாருங்கள். அப்போ தான் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன மாதிரி சென்டென்ஸ் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது எந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தால் இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவதுங்க, நமக்கு நார்மலாக தெரியுமில்ல, எஸ்விஓ இந்த பேட்டர்ன் மோர் தென் எனஃப், இதுவே போதும். சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த தட்டு போட்டு பேசுகிறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நாம் இந்த எஸ்விஓ அப்படி வரக்கூடிய அந்த பேட்டர்ன் ஆஃப் சென்டென்சஸ் தான் அதிகமாக இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. சரி, இப்போ எஸ்விஓலையும் இந்த வி இருக்குது பார்த்தீங்களா, இது மெயின் வெர்பாக இருக்கக்கூடாது, இது பி வெர்பாக இருக்கணும். ஓகே, பி வெர்பாக இருக்கணும். அந்த பி வெர்ப் பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் இருக்கலாம். அப்போ 3 டென்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பொதுவாகவே எப்படி சொல்லுவோம், எங்க அவனுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லைங்க அப்படின்னு பாஸ்டில் இருந்தாலும் சொல்லுவோம், ப்ரெசண்ட்டில் இருந்தாலும் சொல்லுவோம், ஃப்யூச்சருக்கும் சொல்லுவோம். ஓகே. ஃப்யூச்சரில் அவனுக்கு எனக்கு சம்மந்தமே இருக்காது. ஓகே, அவன் கூட நான் எந்த விதத்துலையும் சம்மந்தப்பட்டவனாக இருக்க மாட்டேன். பாருங்கள், அவன் கூட ஒரு துளி கூட சம்மந்தம் எனக்கு இருக்காது. இப்படி நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். கரெக்டுங்களா. அப்போது பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் இதோட பி வெர்ப்ஸில் என்னென்ன, பாஸ்ட்டுக்கு என்னென்ன இருக்குது, வாஸ் இருக்குது, வேர் இருக்குது. ஓகே. ப்ரெசண்ட்டுக்கு என்ன இருக்குது, ஆம், இஸ்ஸு, ஆறு. ஃப்யூச்சருக்கு என்ன இருக்குது, வில் பி. வில்லு சொல்லக்கூடாது, வில் பி தான் சொல்லணும். ஓகே. ஃப்யூச்சரில் வில் வந்து பார்த்திங்கன்னா பி வெர்ப் கூட வராது, வில் பி தான் வரும். சரிங்களா. ஸோ அப்போது 2, 4, 6 பி வெர்ப் நமக்கு இருக்குது. இந்த 6 பி வெர்ப் கூட நாம் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். சரிங்களா. அப்போ ஒரு சப்ஜெக்ட் வந்துடணும், ஒரு பி வெர்ப் வந்துடணும், அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்துடணும். இதான் நமக்கு நார்மலாக இருக்க சென்டென்ஸ். இப்போது நாம் கற்றுக்க போகிற இந்த ஃப்ரேஸ் எங்கே வரணும் அப்படின்னா, சப்ஜெக்ட் இருக்குது, பி வெர்ப் இருக்குது, அதற்கு இடையில வந்து அதற்கு அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் வரணும். இதுதான் ஃபார்முலா. ஓகே. பாருங்கள், ஒரு சப்ஜெக்ட், ஒரு பி வெர்ப், அதுக்கப்புறம் நம்மளோட ரூட் வேர்ட், அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா. அவ்வளோதான். இந்த பேட்டர்னில் நீங்கள் சொல்லி 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 பழகுனீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாயிரும். அட சரிடா, என்ன வார்த்தை அதை சொல்லி தொலை அப்படின்னு சொல்கிறீங்களா, வரேன் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கு வரேன். சரிங்களா. சம்பந்தமே இல்லை அப்படின்னுங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரூட் வேர்ட் இன் நோ வே கனெக்டட் டு. ஓகே, கனெக்டட் டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க, சொல்லி சொல்லி பாருங்கள். இன் நோ வே கனெக்டட் டு, இன் நோ வே கனெக்டட் டு. சில சமயங்கள் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா, இந்த இன்னை விட்டுட்டு நம்ம ஆட்கள் பேசுவாங்க. அப்படி பேசக்கூடாது, இன்னும் சேர்த்து தான் சொல்லணும். ஓகே. அப்போ தான் அந்த விஷயத்தில், ஓகே, அவங்க கூட இருக்க அந்த ஒரு விஷயத்தில் இல்லாட்டி ஏதோ ஒரு பொருளை மென்ஷன் பண்ணும்போது ஒரு ஆரை மென்ஷன் பண்ணி சொல்லும் பொழுது அது மீனிங்கை கரெக்டாக கொடுக்கும். சரிங்களா. பாருங்கள், இன் நோ வே கனெக்டட் டு. ஆம் சொன்னோம்னா ஐ ஆம் இன் நோ வே கனெக்டட் டு. ஹீ அப்படி சொன்னோம்னா ஹீ இஸ் இன் நோ வே கனெக்டட் டு. தே சொல்கிறோம் அப்படின்னா தே வில் பி இன் நோ வே கனெக்டட் டு. இப்படி சொல்லி 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 பார்க்கணும். ஓகே. அப்போ இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா எனக்கும் அந்த விஷயத்துக்கு சம்மந்தமே கிடையாதுங்க, தேவையில்லாமல் என்னை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சம்திங் ஏதோ நம்ம அடுத்து சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, பட் அந்த விஷயத்துக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறத இந்த வார்த்தையை வச்சு நம்ம சொல்கிறோம். ரொம்ப சிம்பிள் தானே. அப்போ ஒரு சப்ஜெக்ட், ஒரு பி வெர்ப், அதுக்கப்புறம் நமக்கு இருக்க ரூட் வேர்ட் ஆகிய இன் நோ வே கனெக்டட் டு அப்படிங்கிற வார்த்தை, அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், அப்போ தான் வந்து ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இது கூட இன்னும் ஒரு சில ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி அதை சொல்லலாம் அப்படிங்கிறத மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா. சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு தெரியும் ஃபார்முலா என்ன அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும், அதை தொடர்ந்து ஒரு பி வேர்ப், அதாவது என்ன டென்ஸில் நம்ம சொல்ல விரும்புகிறோமோ அதற்கான பி வேர்ப்,
அடுத்து நம்மளோட ரூட் வேர்டு, அதுக்கப்புறம் தேவையான ஆப்ஜெக்ட். ஓகே, இதை போட்டு சொல்கிறோம். அதாவது எந்த விஷயத்துக்கும் நமக்கும் இல்லாட்டி எந்த 2 விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லையோ அதை தான் சொல்ல போகிறோம். சரிங்களா? பாருங்கள், என்னுடைய தற்போதுள்ள பணிக்கும் முந்தைய பணிக்கும் ஒரு துளி கூட சம்மந்தம் இல்லை. ஓகே, என்னுடைய தற்போதைய பணி எப்போனா இப்போ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, அதுக்கும் முந்தைய பணிக்கும் ஒரு துளி கூட சம்மந்தம் இல்லை. அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாதுங்க, அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? பாருங்கள், இப்போது நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இந்த ஒரு துளி கூட சம்மந்தம் இல்லை, அதற்கு கூட எனக்கு தொடர்பில்லைன்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அதற்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேட்டர்னை நீங்கள் பின்னாடி போட்டுக்கோங்க. ஓகே, இந்த பேட்டர்ன் பின்னாடி வர மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம முன்னாடி சொல்கிறோம் பார்த்தீங்களா, தனியாக அந்த கமா போட்டு சொல்லுவோம் பாருங்கள், என்னுடைய தற்போதுள்ள பணிக்கும் அவனுக்கும் பொருட்களை அனுப்பியதில் ஏற்பட்ட தாமதம். ஸோ இந்த மாதிரி தனியாக எந்த விதத்திலும் தொடர்புடையதல்ல அப்படின்னு அது கூட வராமல் தனியாக வர்ற அந்த சென்டென்ஸை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதற்கப்புறம் ரூட் வேர்டை போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஜெக்ட் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பெரிய நவுன் தான் நமக்கு இருக்க சப்ஜெக்ட். இப்போது என்னுடைய தற்போதுள்ள பணிக்கும் அப்படின்னு என்னோட ப்ரெசன்ட் ஜாப் அப்படி எழுதிட வேண்டியது தான். பாருங்கள், என்னோட ப்ரெசன்ட் ஜாப் அப்படின்னா மை ப்ரெசன்ட் ஜாப், அவ்வளோதான். இல்லாட்டி மை கரண்ட் ஜாப், கரண்ட்னால என்ன தான் இப்போ இருக்க என்னோட வேலை. ஓகே, மை ப்ரெசன்ட் ஜாப் என்ன டென்ஸில் சொல்லியிருக்கோம், சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னு என்ன அர்த்தம், ப்ரெசண்ட்டில் இருக்குது. அப்போ ப்ரெசன்ட் அப்படின்னா என்னுடைய ப்ரெசன்ட் ஜாப், மை ப்ரெசன்ட் ஜாப் அப்படிங்கிறது இட்டுக்கு கீழே வந்துடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? மை ப்ரெசன்ட் ஜாப் இஸ் பீவோ போட்டாச்சு. பீவோ போட்ட உடனே நமக்கு ரூட் வேர்டு வேணும். நம்மளோட ரூட் வேர்டு என்ன, எந்த விதத்திலும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வரக்கூடிய அர்த்தத்தில் வர்றது என்னது, இன் நோ வே கனெக்டட் டு. வெரி குட், இன் நோ வே கனெக்டட் டு. ஓகே, அவ்வளோதான், இன் நோ வே கனெக்டட் டு ரூட் வேர்டு வந்துருச்சு. பாருங்கள், மை ப்ரெசன்ட் ஜாப் இஸ் நோ வே கனெக்டட் டு. எதற்கு, முந்தைய பணிக்கு. எதற்கு, முந்தைய பணிக்கு அது சம்மந்தமில்லை. அப்போ எல்லாத்தையும் எழுதியாச்சு, தற்போதுள்ள பணியை எழுதியாச்சு, சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற வார்த்தை சொல்லியாச்சு, மீதி இருக்கிறது முந்தைய பணி. அப்போ ரொம்ப சிம்பிள், என்னது, மை ப்ரீவியஸ் ஜாப், அவ்வளோதான். ஓகே, மை ப்ரீவியஸ் ஜாப், சிம்பிளுங்க. ஓகே, ஸோ ஒரு நவுன் வந்துருச்சு, இன்னொரு நவுன் வந்துருச்சு, இடையில ஒரு பி வேர்பையும் நம்ம ரூட் வேர்டும் போட்டால் சென்டென்ஸ் ஓவர். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது, புரியுதுங்களா? ஸோ இதற்கப்புறம் தப்பே இல்லாமல் அழகாக சூப்பராக சொல்லிட்டு போகணும் இந்த மாதிரி சென்டென்சஸ். ஓகே, பாருங்கள், மை ப்ரெசன்ட் ஜாப் இஸ் இன் நோ வே கனெக்டட் டு மை ப்ரீவியஸ் ஜாப். மை ப்ரெசன்ட் ரோல் இஸ் இன் நோ வே கனெக்டட் டு மை ப்ரீவியஸ் ரோல். இதில் ஹைலைட் என்ன தெரியுமா, சரியான ஹைலைட் என்ன தெரியுங்களா, இந்த நவுனை தூக்கி இங்கே போட்டுட்டு இந்த நவுனை தூக்கி இங்கே போட்டாலும் மீனிங் எக்ஸாக்டாக வரும். அதுதான் இங்கே இருக்கிறதுலே ஹைலைட்டு. நம்ம நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்டை தூக்கி கடைசியில் போட்டு கடைசியில் இருக்க சப்ஜெக்ட் தூக்கி முன்னாடி போட்டோம்னு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது பேசிவ் ஃபார்முக்கு மாறும், இல்லாட்டி மீனிங் மாறும். இங்கே அது வேலையே கிடையாது, மீனிங் வந்துடும். என்ன அர்த்தம் வரும் பாருங்கள், மை ப்ரீவியஸ் ஜாப் இஸ் இன் நோ வே கனெக்டட் டு மை ப்ரெசன்ட் ஜாப். என்னோட பழைய வேலைக்கும் என்னோட புது வேலைக்கும், இப்போ நான் செஞ்சிட்ருக்க வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. அர்த்தம் கரெக்டு தானே, அர்த்தம் கரெக்டு தானே. உனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் எனக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை, ரெண்டும் அர்த்தம் ஒன்று தானே, புரியுதுங்களா? அப்போது நீங்கள் சப்ஜெக்டை எந்த சப்ஜெக்ட் வேணால் முன்னாடி போட்டுக்கலாம், எந்த சப்ஜெக்ட் வேணாலும் பின்னாடி போட்டுக்கலாம், அர்த்தம் வரும். ரொம்ப சிம்பிள் தானே. அப்போது இது வரைக்கும் பார்த்ததுலேயே ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் அண்ட் ரூட் வேர்டு இருக்குன்னு இதுதான். ஓகே, சரி, அடுத்து பாருங்கள், அவனுக்கும் அந்த தீ விபத்திற்கும் எந்த வித தொடர்பும் கிடையாது, எந்த வித தொடர்பும் இருக்கவில்லை. இருக்கவில்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நமக்கு தெரிஞ்சிடும் பாஸ்டில் நடந்திருக்கு. ஓகே, ப்ரெசென்ட்டில் இல்லை, பாஸ்டில் நடந்திருக்கு. இப்போது நம்ம அப்போலாம் சொல்லி கொடுத்த மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கிறத என்ன பண்ணிக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் இன்னொரு நவனை கூட போட்டுட்டு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. இப்போ நம்ம சொன்னோம்ல அந்த மாதிரி. ஓகே, சரி பாருங்கள், அவனுக்கும் அந்த தீ விபத்திற்கும், அவன் அப்படின்னா ஹீ, என்ன பி வெர்ப் இருக்குது நமக்கு, இருக்கவில்லைன்னு இருக்குனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாஸ் அப்படிங்கிறத போட்டிருக்கணும். ஓகே, ஹீ வாஸ், ரூட் வேர்டு என்ன, இன் நோ வே கனெக்டட் டு. ஓகே, இன் நோ வே கனெக்டட் டு. ஓகே, தொடர்புடையதல்ல, எதற்கூட தொடர்புடையதல்ல, எதற்கூட சம்மந்தம் இல்லை, அந்த தீ விபத்திற்கு. ஓகே, தட் ஃபயர் ஆக்சிடெண்ட், அவ்வளோதான், தட் ஃபயர் ஆக்சிடெண்ட். ஓகே, பாருங்க, he was in no way connected to that fire accident. He was in no way connected to that fire accident. Even so,
people accused him, even so people blamed him. புரியுதுங்களா? he was in no way connected to that fire accident. அவனுக்கும் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் மக்கள் அவனை என்ன பண்ணாங்க, குற்றப்படுத்தினார்கள், அவன் மேலே பழி போட்டாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள் தானே. இப்போ பாருங்க, தட் ஃபயர் ஆக்சிடென்ட் வாஸ் இன் நோ வே கனெக்டட் டு, ஹீ போடக்கூடாது, அங்கே போகும்போது என்ன ஆயிடுவார், ஹிம்மா மாறிடுவார், ஆனால் மீனிங் வரும். ஓகே பாருங்க, தட் ஃபயர் ஆக்சிடென்ட் வாஸ் இன் நோ வே கனெக்டட் டு ஹிம், அர்த்தம் கரெக்டு, ரொம்ப சிம்பிள். பொருட்களை அனுப்பியதில் ஏற்பட்ட தாமதம் வானிலை மாற்றங்களுடன் எந்த விதத்திலும் தொடர்புடையதல்ல. எல்லாமே ஒரு அர்த்தத்தில் தான் வருது. நான் வார்த்தைகளை மட்டும் மாற்றி மாற்றி போட்டிருக்கணும் தவிர அதற்கு கூட எந்த கான்டாக்ட் இல்லை, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படிங்கிறத அதை சொல்லுது. சரிங்களா? பாருங்கள், பொருட்களை அனுப்பியதில் ஏற்பட்ட தாமதம், இவ்வளோ பெருசு தான், நவுன் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரு பெரிய நவுன் ஃப்ரேஸ், அவ்வளோதான். ஓகே, மெயின் எதை பற்றி பேசுகிறோம், தாமதத்தை பற்றி தான் பேசுகிறோம். பொருட்களை அனுப்பியதில் ஏற்பட்ட தாமதம். ஓகே, அப்போ மெயின் திங்கு தாமதத்தை பற்றி தான் பேசுகிறோம். ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், த டிலே, ஓகே, பொருட்களை அனுப்பியதில், ஷிப் பண்ணுறதுல, ஓகே, த டிலே இன் த ஷிப்மெண்ட், ஓகே, த டிலே இன் த ஷிப்மெண்ட், அவ்வளோதான், இதுதான் நவுனு. ஓகே, எந்த விதத்திலும் தொடர்புடையதில்லை, ப்ரெசென்ட்டில் தான் சொல்கிறோம். ஓகே, த டிலே இன் த ஷிப்மெண்ட் இஸ், அடுத்து நம்மளோட ரூட் வேர்டு, இன் நோ வே கனெக்டட் டு, ஓகே, இன் நோ வே கனெக்டட் டு எதில், வானிலை மாற்றங்கள், டு தி வெதர் சேஞ்சஸ்ங்கிற போல கண்டிஷன்ஸ்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அது கரெக்டாக இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, த பர்ஃபெக்ட். பாருங்கள், த டிலே இன் த ஷிப்மெண்ட் இஸ் இன் நோ வே கனெக்டட் டு தி வெதர் கண்டிஷன்ஸ். த வெதர் கண்டிஷன்ஸ் ஆர், ஏன் தெரியுங்களா ஆர் சொல்கிறோம், இந்த வெதர் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது என்னவாயிருது, ப்ளூரலாக மாறிடுது. அப்போ அதை தூக்கி நம்ம இங்கே போட்டோம், அதை சப்ஜெக்டாக போட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த சப்ஜெக்ட் வரும்போது அதற்கு ஏற்ற பி வர்பு தான் போடணும். அப்போ த வெதர் கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஆர் வந்துடணும். ஓகே, த வெதர் கண்டிஷன்ஸ் ஆர் இன் நோ வே கனெக்டட் டு த டிலே இன் த ஷிப்மெண்ட். சிம்பிள். இதை விட சிம்பிளான ஒரு டாபிக் இருக்குமா? ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ பாருங்கள், அவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, எப்படி சொல்லலாம், அவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை எப்படி சொல்லலாம், ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து, அதான் லைவ் ஹோம்ஒர்க் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, சொல்லுங்கள். எனக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை. யாரோ ஒருத்தவங்ககிட்ட கேட்குறாரு, அப்போ நீங்கள் சொல்லணும், எப்படி சொல்லுவீங்க? வெரி குட். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஐ ஆம் இன் நோ வே கனெக்டட் டு ஹிம். ஓகே, ஐ ஆம் இன் நோ வே கனெக்டட் டு ஹிம். எனக்கும் அந்த பிரச்சனைக்கும் எந்த விதத்தில் சம்மந்தமும் கிடையாது. ஐ ஆம் இன் நோ வே கனெக்டட் டு தட் ப்ராப்ளம். சிம்பிள். புரியுதுங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, சரி, இதில் ஒரு சில சேஞ்சஸ் மேக் பண்ணி அதை இன்னுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ அடுத்த ஒரு பேட்டர்னுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும், சரிங்களா? நல்லா கவனிக்கணுங்க. இந்த பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே மட்டும் கிடையாது. இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிற இந்த ட்ரிக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் நான் உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் சொல்லிக் கொடுக்கல. சரிங்களா? இங்கேயும் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் அந்த சாயல் இங்கே அப்படியே வரும். ஓகே, இதுதான் டைரக்ட் ஸ்பீச், இதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை குழப்பறதை விட என்ன மீனிங்கில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் சொன்னேன் அப்படின்னா அதை பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், எந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாலும், இல்லை நீங்கள் எந்த ஒரு சென்டென்ஸ் பேச ஆசைப்பட்டாலும், இல்லை பிளான் பண்ணாலும், அந்த சென்டென்ஸோட கடைசியில் இருக்க அந்த டேர்ம்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன அப்படி இருக்குன்னா, அவர் சொல்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது, என சொன்னார் அப்படின்னு இன்னொரு வார்த்தை இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டாலே வேற ஒருத்தங்க இல்லாட்டி அந்த விஷயத்தில் யார் பேசிகிட்டு இருக்காங்களோ அதில் இருக்க ஒரு நபரே சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அவர் சொன்னார், அவர் இப்படி பண்ணாருன்னு கூட வேணாம், சொன்னாருங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா, அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணாதான் நாம் யார் அந்த மேட்ரை சொன்னாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இதில் 2 விஷயம் இருக்கும். என்ன தெரியுங்களா? யார் சொன்னார் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். அட் த சேம் டைம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஃபுல் சென்டென்ஸ் இருக்கும். பாருங்க, அவனுக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லை, அவ்வளோதான். இதோட ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சா? ஸோ ஒரு முழு வாக்கியம் நமக்கு கிடச்சிருச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் சொல்கிறார், எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரேஸ் வந்துருச்சு. அடுத்து பாருங்கள்,
தான் வராததற்கும் அந்த கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டதற்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை. ஒரு முழு வாக்கியம் வந்துருச்சு. அதற்கடுத்து யார் சொன்னாரு அப்படிங்கிறதே நம்ம சொல்லிட்டோம். ரொம்ப சிம்பிள்ங்க. கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். சொல்கிறார், சொன்னார் அப்படிதானே போட்டிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யார் என்ன சொன்னாங்க, அதாவது யார், அவரை முன்னாடி தூக்கி போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் சென்டென்ஸ் எழுதுனா வேலை முடிச்சுது. எழுதிடலாங்களா? பாருங்க, அவர் சொல்கிறார். சொல்கிறாருன்னு இருக்கா, சொன்னாருன்னு இருக்கா? அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். அவர் சொல்கிறார். ஓகேங்களா? அப்போ பாருங்க, அவர் சொல்கிறார் அப்படின்னா he says, அவ்வளோதான். he says. சொன்னதுமே நல்லா கவனிக்கணும். இந்த சேஸ் போட்டதுக்கு அடுத்து சின்ன சென்டென்ஸ் வருதா இல்லை ஒரு பெரிய சென்டென்ஸ் வருதா? பெரிய சென்டென்ஸ் நம்ம எழுத போகிறோம். அப்படி பெரிய சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு தட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். he says that, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறார். இங்கே பாருங்கள், இதுதான் அவர் சொல்கிறார். ஆனால் இந்த தட் எதுக்கு போடுறோன்னா, அவர் எதை சொல்கிறாரு அந்த ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்ட்ரா சொல்ல போகிறோம். அதை இணைக்கும் பாலம். ஓகே, he says that, அவ்வளோதான். அப்படி எழுதுன்னு பார்க்கலாம். அவனுக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லை. அவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகே, ரொம்ப சிம்பிள். அவளுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகே, அது எதில் இருக்குது? ப்ரெசண்ட்டில் இருக்குது. மேக்ஸிமம் இங்கே ப்ரெசண்ட் வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே ப்ரெசண்ட் வந்துடும். அதான் ரூல். மேக்ஸிமம் அப்படி தான் வரும். சரிங்களா? சரி பாருங்கள், அவனுக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. ரொம்ப சிம்பிள். ஹீ இஸ், அப்புறம் நம்மளோட ரூட் வேர்டு. ஓகே, ஹீ இஸ் இன் நோ வே கனெக்டட் டு ஹெர். அவ்வளோதான். பாருங்கள், he says that he is in no way connected to her. he says that, யார்? அவர் சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாரு? அவனுக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லை என சொல்கிறார். he says that he is in no way connected to her. he says that she is in no way connected to him. அர்த்தம் கரெக்டு தான். புரிஞ்சுதா? அப்போ இதுக்கப்புறம் he says, he reported, he demonstrated, he explained அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு என்ன அர்த்தம்? தாராளமாக இந்த மாதிரி வார்த்தை போட்டு தட்டை போட்டு அதுக்கு பின்னாடி வரக்கூடிய சென்டென்ஸை சொல்லிடுங்க, வேலை முடிஞ்சு. அடுத்து பாருங்கள், தான் வராததற்கும் அவரோட ஆப்சண்ட்டுக்கும் அந்த கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டதற்கும் எந்த விதத்திலும் சம்மந்தம் இல்லை என அவர் சொன்னார். சொன்னார்ங்கிறத விட எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னு சொல்லிடலாம். அவர் என்ன பண்ணார்? எக்ஸ்பிளைன் பண்ணார். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், he explained. ஓகே, எக்ஸ்பிளைண்டுன்னு சொல்லிக்கலாம். இல்லாட்டி செட்டு போட்டாலும் கரெக்டு தான். சொன்னார், இது விளக்கினார். ஓகே, he explained என்னென்னு அதற்காக தட்டுன்னு போடுறோம். அந்த என்னவென்று அப்படின்னு வரக்கூடிய அந்த வார்த்தை இணைப்பதற்காக தட்டு போடுறோம். ஓகே, he explained that. அதுக்கப்புறம் நம்ம என்ன சென்டென்ஸ் இருக்கோ அதை அப்படியே போட்டுடலாம். நல்லா கவனிக்கணும். இங்கே பாஸ்ட் இருக்கிறதுனால தயவு செய்து அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸில் என்ன பண்ணுங்கள், அந்த பாஸ்ட் டென்ஸுக்கு தேவையான பி வெர்பை போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இங்கே ப்ரெசென்ட் இருக்குது, அதனால் இங்கே ப்ரெசென்ட்டு. இங்கே பாஸ்ட் இருக்குனால இங்கே பாஸ்ட்டு போட்டுக்கலாம். ஓகே, சரி, எதுக்கு சம்மந்தம் கிடையாது? தான் வராததற்கும் அவரோட ஆப்சன்ஸுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி எழுதுகிறேன் பாருங்கள், ஹிஸ் ஆப்சன்ஸ். இதுதான் நவுனு. ஓகே, இந்த வார்த்தைகள் தெரியாமல் முழிக்கக்கூடாது. அதை வந்து நவுனாக மாத்திரக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பெரிய சென்டென்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா, அவர் வராததற்கும் அப்படின்னா ஹிஸ் ஆப்சன்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஹிஸ் ஆப்சன்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஹிஸ் ஆப்சன்ஸ், அவர் வராததற்கும் பாஸ்டில் தான் இருக்குது. அப்போ வாஸ் இன் நோ வே, ஓகே, கனெக்டட் டு, நோ வே கனெக்டட் டு, எதற்கும் சம்மந்தம் இல்லை, அந்த கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டது. அந்த கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டதுக்கு என்ன சொல்லலாம்? the meetings postponement. the meetings postponement. the meetings postponement. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். the meetings, okay, the meetings postponement. ஓகே, postponement. அவ்வளோதான். இதுதான் கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இந்த மீட்டிங்ஸ் போஸ்ட்போன்மெண்ட், இது என்னவா இருக்குது? நவுனாக இருக்கிறது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு போஸ்ட்போன் தான் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுறது, ஆல்வேஸ் யூஸ் பண்ணுறது போஸ்ட்போன் அப்படிங்கிற வார்த்தை. அதை நவுனாக கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னா போஸ்ட்போன்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணால் தான் செட் ஆகும். ஓகே, ஏன்னா இங்கே நமக்கு நவுன் தான் தேவை, வேர்பு தேவை கிடையாது. பாருங்கள், he explained that his absence was in no way connected to the meeting's postponement. he explained, he said that his absence was in no way connected to the meeting's postponement. ரொம்ப சிம்பிள் தானே? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும்? அவர் சொன்னார், அவர்கள் என்ன பண்ணார், விளக்கினார்கள். இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை கூட போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சென்டென்சஸ் சொல்லலாம். ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ தயவு செய்து இந்த மாதிரி மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஹோம்ஒர்க் போயிடலாம்.
இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இந்த அனாலிட்டிக்ஸ் எடுத்து செக் பண்ணுங்கள். யூடியூப் அனாலிட்டிக்ஸ் அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க அப்படின்னு போட்டிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு என்கரேஜ்மெண்ட். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் உங்களை வந்து சரியான நேரத்துக்கு அடையும். ஓகே, சரி பாருங்கள். 3 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். என்னென்னு பாருங்கள். மழைக்கும் தேர்வுகள் ஒத்தி வைக்கப்பட்டதற்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. இது எப்படி அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தையும் இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்லைடில் பார்த்தோம். சரிங்களா? எனக்கும் என்னுடைய கல்லூரிக்கும் ஒரு துளி கூட சம்பந்தம் இல்லை என்று நான் சொன்னேன். ஓகே, சிஎஸ்கேவிற்கும் என்னது டெல்லி டேர் டெவில்ஸுக்கும் சம்பந்தம் இருக்க போவது இல்லை. ஃப்யூச்சரில் சொல்கிறாரு, இனிமேல் சம்பந்தமே இருக்க போவதில்லை என்று தோனி சொல்வார். ஓகே, ஜஸ்ட் ஃபார் இமேஜினேஷன் தான். நீங்கள் இதற்கான சரியான சென்டென்ஸை எழுதிடுங்க. ஓகேவா? நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அவங்களும் பயனடைந்து கொள்வார்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். அதுவும் ப்ராக்டிஸ் பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸாக இருக்கணும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.